பிள்ளைகள் இன்னும் 2 நிமிஷம் மற்றவங்களும் வரட்டும். இன்னும் நம்மளோட பிள்ளைகள் வர இருக்கிறாங்க. வந்ததோட தொடங்குவோம். விளங்கப்படுத்துறதுக்குள்ளாக்கள் நீங்க ஹேண்ட் சிக்னல் போட்டு வைங்க. போடுங்க. என்னென்ன விளங்கப்படுத்த போறீங்க அழகா விளங்கப்படுத்த ரெடியாகுங்க. எல்லாரும் பேசினாலும் ஓகே தான். லாஸ்ட் வீக் படிச்ச விஷயம். நான் போன கிளாஸ் வரல. ஏன் வரல கிருத்திஷா? ஓகே வந்தவங்க நீங்க வந்தாலே அதுக்கு முதல்ல படிச்சேனாலும் ஓகே கிருத்திஷா. லாஸ்ட் வீக் படிச்சது தான் இல்லை. உங்களுக்கு இப்போ நாங்கள் ஏற்கனவே படித்த விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க விளங்கப்படுத்தலாம். சரி சார் கோயில் திருவிழா நேரம் போயிட்டேன் சார். சரி சரி. எங்க உங்களோட ஒரு திருவிழாவா? ஓ சார் மாத்தலை. மாத்தலை. ரைட். போன கிழமை இல்லையா? சரி ஓ சார். ஓகே ஓகே. 7:05க்கு கமீலா. 7:05க்கு ஆரம்பிப்போம். விளங்கப்படுத்துங்க. அதுக்கு பிறகு அதுக்குள்ள நம்ம இன்னும் 2-3 பேர் வந்துருவாங்க. ஓகே சார். நாங்க இன்னைக்கு புது பாடம் தான். சார் மூணாவது பாடத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து விளங்கப்படுத்திருமா சார்? படிச்சது மட்டும் நாங்க எதை படிச்சோம் அது மட்டும் சொன்னீங்கன்னா போதும். ஓகே சார். ஓகே பிள்ளைகள், இப்போ நம்ம ஆரம்பிப்போம். நம்மளோட டைம் சரி. கமிலா விளங்கப்படுத்துங்கம்மா. கமிலா. ஓகே சார். உலகின் பிரதான நகரங்கள்ல படிப்படியாக ஆதி மனிதன் முன்னேற்றம் அடைந்தார். விவசாயத்துல ஈடுபட்டு கடைசியில கிராமங்கள் செய்து இப்ப செல்வந்தராகி இருக்காங்க. மனிதன் நாளுக்கு நாள் மேலும் முன்னேறினார். விவசாயம் செய்தனாலும் மண்டை வளர்த்தினாலும் தான் கிராமவாசிகள் செல்வந்தராகினாங்க. கிராமத்துக்கு செழிப்பற்ற எளிதில் நீர் பெரிய முடியாத நிலங்கள்ல பயிர் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. சிலவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல விளைச்சல் கிடைக்காம போயிட்டு அவங்களுக்கு நீர்நிலைகள்ல வாழ்ற மக்கள் உணவை டக்குன்னு சேகரிச்சு கொள்வாங்க. ஆனா நீர்நிலையில வாழ முடியாத மக்களுக்கு உணவுகளை டக்குன்னு சேகரிச்சுக்க முடியாது. நீர்நிலைகள்ல கிராமங்கள் அமைத்து வாழ்ற மக்கள் தான் இப்ப செல்வந்தராகி அவங்க கஷ்டப்பட்டு நீர் எடுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் செல்றவங்களுக்கு அவங்க இருந்த இடத்த அவங்களுக்குன்னு கூலியா கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க வாங்கி கொள்வாங்க. மண் குடிசை, கல்வீடுகள், நன்கு அமைக்கப்பட்ட பாதைகள், மதில்கள், சமய வழிபாடுகள், பொருத்தமான ஸ்தலங்கள் என்பனும் அந்த உருவாகின. அதுக்கு பிறகுதான் கிராமவாசிகள் நகரவாசிகள் என பெயரால் அறிமுகமானர். விவசாயம் செய்யவில்லை, மிருகங்களும் மறக்கவில்லை. தனக்கு சொந்தமான இடங்களில் கிராமவாசிகளை கொண்டு விவசாயம் செய்தனர். நாகரிகம் அங்கு வாழ்ந்த விதம் என்பவற்றை கூறுவதாகும். பெரிய நகரங்கள்ல வாழ்ந்து
மண் ஆதி மனிதனா இருந்தவங்க தான் இப்ப செல்வந்தராகி இருக்கிறாங்க. அதுதான் சார் லாஸ்ட் கிளாஸ் படிச்சோம். ஓகே, வெரி குட் கமிலா. இன்னொரு நாள் என்சிக்கல் போட்டிருந்தீங்க, எங்க அவங்க காணல. இன்னும் ஒருவர், நான் பேரை பார்த்துக்கொள்ள, பேர் ஞாபகம் இல்லாம போயிட்டு. யார் அவங்க? யார்? ஒருவர் என்சிக்கல் போட்டிருந்தீங்க, விளங்கப்படுத்த ரெடியா இருந்தீங்க, ஆனா பிறகு காணோம். இப்போ கடைசியா நாங்க படிச்ச விஷயத்தை தான் கமிலா சொன்னாங்க. இந்த பிரதான நாகரிகங்கள் பற்றி படிச்சிருந்தோம். பிரதான நாகரிகங்கள்ல அதில் நாங்கள் இன்னைக்கு கேள்வி செய்யணும் பிள்ளை, நாங்கள் அன்றைக்கி கேள்வி செய்யாம தானே போயிட்டோம் இல்லையா? ஞாபகப்படுத்தல தானே மற்ற 2வது பாடத்துல வினாக்கள். ரைட், இன்றைக்கு கொஞ்சம் படிச்சுட்டு நாங்கள் வினாக்கள் செஞ்சு கொள்வோம். நான் அதை மறந்துட்டேன் உங்களுக்கு வினாக்கள் செய்யறதுக்கு. சரி, அதை நாங்கள் செய்வோம். இந்த பிடிஎஃப் தாரேன். போடவே இல்லை சார் குரூப்ல. அப்படியே போட்டுட்டேன், அது வந்து கிடைக்கல. நான் கொஞ்சம் இருங்க, இப்பயே சென்ட் பண்றேன். இப்போ நான் இப்படி இருங்க, அப்படியே இருங்க. ஓ, அப்படியே இருங்க, பார்ப்போம். ட்ரை பண்றேன், போட சென்ட் பண்றேன். இப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பாக்ஸ்ல போட்டாலும் நாங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம், நான் குரூப்ல போட சொல்றேன். லேசுது கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனைனால கொஞ்சம் ஸ்லோ ஆகும். வருது இல்ல, வராது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி அந்த புக்கை நான் உங்களுக்கு போட்டுறேன். இல்லை, நான் புக் போட மறந்துட்டேன். அன்றைக்கும் சொன்னீங்க, மறந்துட்டேனே. போட்டது போகலையா என்னன்னு தெரியல. கொஞ்சம் இப்பயே நான் புக்கு குரூப்புக்கு போடுறேன். ரைட், இதாக இருக்குது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சக்சஸ்ஃபுல். ஓகே, குரூப்புக்கு போட்டேன். சார் இன்னும் குரூப் இன்னும் இல்லை, நான் இது போட்டிருக்கேன், டீச்சர்ஸ் குரூப்புக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு அதை சென்ட் பண்ணுவாங்க, பாட முடியும்னு போட்டுருவாங்க. சரி, டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. அது உங்களுக்கு குரூப்புக்கு வந்து சேரும். சரி, மெசேஜ் நான் போட்டுட்டேன். ரைட், இப்போ நாங்கள் படிப்போம். ரைட், இப்போ ஸ்க்ரீன் விலங்கு தானே பாருங்க உங்களுக்கு. ஓகே தானே? ஆமா சார். உங்களுக்கு புக்கை நான் பண்ணிட்டேன். புக்கை போட்டு விளங்குது இல்ல சார். அவன் டவுன்லோட் ஆகிட்டு மெசேஜ் பண்ணிட்டு சரி சரி சார் நீங்க கிடைக்கிறது மெசேஜ் பண்ணிருக்காரு சார். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா. ஓகே சார். ஒரு நிமிஷம், இந்த புக் ஒன்று சென்ட் பண்ணிருக்கதான். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க, இப்படி இருங்க.
சார் ஒரு டவுட் கேட்கலாம். சரிம்மா, இப்போ போட்டுருவாங்க. அவர் கால் எடுத்தாரு. புக் அப்படி சுத்தி முடியல, சுத்தி முடிச்சிரும். அதுக்கப்புறம் ஏன் கழிக்கிறது விளங்குது இல்லையே சார்? ஓ, டவுட் கேட்கலாம். டவுட் கேட்கறது கிளாஸ். டவுட் கேட்கலாம், கேளுங்க. சார் நீங்க கழிக்கிறது விளங்குது இல்ல சார்? கேளுங்க. தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் ஆகிய அனைத்தும் தமக்கு உணவு நீர் இப்ப பண்றேன் கேக்குதான்னு இருக்குது. இப்ப கேக்குதா? இப்ப இப்ப கேக்குதா பாருங்க. இப்ப கிடைக்குதா? நான் வெளியில வந்துட்டேன். நான் வீடியோ ஆன் பண்ண வழி இல்ல, வெளியில உட்கார்ந்துருக்கேன். சரி சரி, இப்ப சொல்லுவோம். டவுட் கேளுங்க. டவுட் ஒண்ணு கேட்டுங்க அந்த டவுட்டை. சார், தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் ஆகிய அனைவரும் தமக்கு தேவையான உணவு நீர்களை எங்கு பெற்றுக்கொண்டனருக்கு என்ன விட சார் வரும்? எல்லாமே புவியில இருந்து தான் பெற்றுக்கொண்டனர். எத்தனை ஒரே விடை, புவியிலிருந்து பெற்றுக்கொண்டனர். எல்லாமே வேற எங்கேயும் பெறதுக்கான வாய்ப்பு இல்ல. சின்ன ஒரே விட தான், புவியிலிருந்து பெற்றுக்கொண்டனர். சார், பூமியில் காணப்படுகின்ற பொருட்கள் அப்படி சார்? புவியில காணப்படுற பொருட்கள் என்னென்ன? புவியில இருக்குது, நீர் இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. மண் இருக்கு. திரும்பியும் திக்கி திக்கி கேக்குதா? நீங்க கழிக்கிறது விலங்குது கேக்குது. இப்ப எப்படி கேக்குது? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? சரி, நான் இல்ல. ஓகே, இன்னும் ஒரு சில நாளைக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஸ்டோரேஜ்ல இருக்க பிரச்சனைகள் சில நேரம் இப்படி இருக்கும். புவியில இருக்கிற பொருட்கள்னு சொன்னா எல்லாத்தையும் நாங்க சொல்லதானே. தாவரங்கள், விலங்குகள், இல்லையா, பாறைகள், நீர், எல்லாமே புவியில இருக்க பொருட்கள் தானே. தனியா வேற ஒண்ணும் இல்லை. எல்லாமே புவியில இருக்கிற பொருட்கள். பொதுவா எல்லாத்தையும் எழுதுங்க. தாவரங்கள் எழுதுங்க, விலங்குகள் எழுதுங்க, நீர் எழுதுங்க, பாறைகள் எழுதுங்க, இல்லையா. எல்லாமே தரையில இருக்கிற பொருட்கள் தான். சரி, ஆனா நீங்க கேட்ட கேள்வியில விலங்குகள் எல்லாமே உணவை எங்கிருந்து பெற்றுக்கொள்ளுதுன்னு சொன்னா அது எல்லாமே புவியிலிருந்து தான் பெற்றுக்கொள்கிறது. சரி, மைக் கொண்டு இருக்குதே, வேற எதுவும் கேக்குறதா? தேங்க்யூ சார், வேற எனக்கு இல்ல. ஓகே, இப்ப கிளியரா கேக்குது என்ன பேசுறது? ஓம் சார். ரைட். இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு இந்த பிரச்சனை ஒன்று இருக்கும் பிள்ளைகள். அப்புறம் நான் அதுக்கான மாற்று வழி எப்படியாவது. சரி, அது ஒரு நாளைக்கு நல்லா வேலை செய்யும், ஒரு சில நாளைக்கு இந்த பிரச்சனை ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம். சரி, முதல்ல விளங்கப்படுத்தின நீங்க கேமிலா விளங்கப்படுத்தினாங்க. நாங்கள் அன்றைக்கு கடைசியா படிச்ச விஷயம். அதுல ஒரு சில விஷயங்கள் அவங்க குறிப்பிட்ட சிலதை மட்டும் சொல்லியிருந்தாங்க. எப்படி நகரம் உருவாகியதுன்னு சொன்னாங்க. நகரம் உருவாகுனதுல செல்வாக்கு செலுத்திய விஷயம்தான் அந்த விவசாயம். நதிக்கரை ஓரங்கள்ல குடியேறியவர்கள். அன்றைக்கு வராதவங்களுக்காக நான் திரும்ப ஒருத்தர் அதை விளங்கப்படுத்தி விடுறேன். எப்படி நகரம் உருவாகியது, எப்படி செல்வந்தர்கள் உருவாகினாங்க, இப்படிங்கிற விஷயங்கள் தான் நாங்க படிச்சிருந்தோம். அதுல குறிப்பா பிள்ளைகள் ஆரம்பத்துல மக்கள் நாங்க படிச்சோம். ஆரம்ப காலத்துல மனிதன் வேட்டையாடி உணவை பெற்றுக்கொண்டான். இதுதான் ஆதி ஓமோ சேப்பியனுடைய ஆரம்ப கட்டம். வேட்டையாடி அலைந்து திரிந்து உணவை பெற்றுக்கொண்டான்னு சொல்லி படிச்சிருக்கோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இப்படி அலைந்து திரிந்து உணவை பெற்றுக்கொண்ட மனிதன் நீண்ட காலத்துக்கு பிறகு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து அவன் யோசிக்கிறான், நாங்க என்னத்துக்காக கஷ்டப்பட்டு காடுகள்லையும் மலையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு விலங்குகளை வேட்டையாடுறோம், உணவுகளை தேடுறோம், கிழங்கு காய்கள் பழங்களை தேடி அலைந்து திரிந்து சேகரிக்கிறத விட நாங்க ஒரு இடத்துல நிரந்தரமாக குடியேறி அந்த 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 நாங்க சேகரித்து சாப்பிடுகின்ற உணவுகளை விவசாயம் செய்தால் என்ன, வளர்த்து சாப்பிடலாம், விலங்குகளை வளர்க்கலாம். அப்ப நிரந்தரமாக எங்களுக்கு என்ன செய்யும், உணவு கிடைக்கும் என்ற சிந்தனை அந்த மனிதர்களை தோற்றம் பெறுது.
இது மனிதனுடைய வளர்ச்சி. ஒரே மாதிரி இல்லாம நாளுக்கு நாள் நாங்க வளர்ந்துட்டு போறோம் தானே. நிறைய விஷயம் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்றோம் தானே. புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறோம் தானே. உலகம் இன்னைக்கு அப்படித்தானே போய்க்கொண்டிருக்குது. அப்ப அந்த வகையில தான் ஆரம்பத்துல இருந்த மனிதனும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சான், நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான். இப்படி அவன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் அவன் நிலையாக குடியேறினா எங்க குடியேறுறது. அவன் விவசாயம் செய்யணும்னா விவசாயம் செய்யறதுக்கு நல்ல மண் வேணும். அவன் விவசாயம் செய்யறதுக்கு நீர் வேணும். அப்ப இது எங்க இருக்கு? அது பொதுவா நதிக்கரை ஓரங்கள்ல தான் இருக்கு. நாங்க இப்ப இப்படி மாறி யோசிக்க கூடாது. இப்ப இருக்கிற அளவுக்கு மக்கள் தொகை, அதாவது சனத்தொகை அந்த காலத்துல இருக்கல்ல. குறைவான ஆட்கள் தான் இருந்தாங்க. ஒரு குழுவில 5, 6 பேர் இருந்தாங்க. அதிகரித்திருந்தா 30 அல்லது 50 பேர் இருந்தாங்க. இவ்வளவுதான் ஒரு குழுவுல இருக்க ஆட்களுடைய எண்ணிக்கை. அப்ப அந்த கொஞ்சமா இருக்கிற அந்த கொஞ்சம் பேர் தான் என்ன செய்றாங்க, ஒரு இடத்துல நதிக்கரை ஓரத்துல போயிட்டு குடியேறுறாங்க. அந்த நதிக்கரை ஓரத்துல குடியேறினவங்க தான் விவசாயம் செய்றாங்க. இப்ப நாங்க யோசிச்சோம்னா அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல. ஏன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு இலங்கையில இருக்கிறோம். 2 கோடிக்கு மேற்பட்ட ஆட்கள் இலங்கையில இருக்கிறோம். அப்ப அப்படி இருந்து நம்ம போய் அப்படி குடியேறி ஒரு இடத்துல கண்டுபிடிக்க இயலாது. நாங்க எல்லாம் இந்த அந்த காலத்துல உள்ள வேட்டையாடுற மனிதன் 2 கோடி பேர் இருக்கிறோம். அவ்வளவு பேரும் ஒரு இடத்துல ஒரு நதிக்கரை ஓரத்துல போய் குடியேறி விவசாயம் செஞ்சா அது சாத்தியம் இல்ல. அப்ப அவனுக்கு சாத்தியம், அவனுக்கு வெற்றி பெற்றதுக்கு காரணம் அவனோட சனத்தொகை மிக குறைவு. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அந்த குறைவான அந்த சனத்தொகையை அவன் போயிட்டு நதிக்கரை ஓரத்துல குடியேறுகின்றான். குடியேற இடத்துல சிறப்பாக நல்ல வளமான மண்ணும் நீர் வசதியும் கிடைக்கிற நிலத்துல விவசாயம் செய்யற அந்த மனிதன் செல்வந்தனாக மாறுறான். ஏன்னா அவனுக்கு நிறைய விளைச்சல் கிடைக்குது. அவனுக்கு சாப்பிடுறதுக்கு மேலதிகமாக சேமிப்பு இருக்குது. அவன் தொடர்ச்சியாக அவன் சேமிப்பு இருக்கும்போது அவன் செல்வந்தனாகின்றான். சிறப்பான நிலம் கிடைக்காமல் நீர் வசதி இல்லாத மனிதன் என்ன செய்யறான், அவனுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. வசதி வாய்ப்பு இல்லைன்னா அவனுக்கு என்ன கிடைக்குது, விளைச்சல் ஒழுங்கா கிடைக்கல, அவன் ஏழையா இருக்கிறான். அப்ப இவன் தான் அந்த பணக்காரங்க கிட்ட போயிட்டு கடன் வாங்குறான். சரியா, கடன் வாங்கி அடுத்த போகத்துல தாரேன்னு சொல்லி வாங்கி செய்யற வேலையை செய்யறவன். அப்ப இவனுக்கும் அவனுக்கும் இடையில என்ன இருக்குது, மாற்றம் இருக்குது. அப்ப 2 மனிதருக்கும் இடையில மாற்றம். இப்ப இந்த நிறைய உற்பத்தி இருக்குது செல்வந்தன்னு சொல்றோமே, இந்த செல்வந்தர்கள் என்ன செய்யறாங்க, ஏழைகளோட கிராமத்துல வாழ்றதுக்கு விரும்பல. ஏன்னா அவன் பணக்காரன். பணம்னா காசு இல்ல, சொத்துக்கள் இருக்கு, நிறைய செல்வங்கள் இருக்கு, சேமிப்பு வச்சிருக்கான், நிறைய அரிசி தானியங்கள் நிறைய சேமிச்சு வச்சிருக்கான். அப்ப இவன் என்ன செய்யறான், நாங்க எங்க வாழ விரும்பல, இந்த ஏழைகளோட ஒண்ணா வாழ விரும்பாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, தனியாக போய், இவங்க நிலம் அங்க இருக்கும், அந்த விவசாய நிலம் அங்க இருக்கும், இவங்க தனியாக போயிட்டு ஒரு இடத்துல விவசாயம் வீடுகள் கட்டுறாங்க. தனியா போயிட்டு வீடு கட்டுறாங்க. அந்த வீடு கட்டுற இடம் தான் என்னவா மாறுது, நகரமாக மாறுகிறது. சரி, அந்த வீடு கட்டுற இடம் தான் நகரமாக மாறுகிறது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப சல்லிக்காரவங்க, சல்லினா சொத்துக்களை உடைய செல்வம். சல்லியை நீங்க கணக்கெடுக்காதீங்க, காசு அந்த புழக்கம் இல்ல, பொருள், செல்வம். அப்ப அவன் என்ன பண்றான், போயிட்டு ஒரு இடத்துல குடியேறான். தனியாக குடியேறான். தனியாக குடியேறுகின்ற இடத்துல நல்ல வீடு கட்டுறான். எப்படி நல்ல வீடு எப்படி இருக்கும், கல் வச்ச வீடு, சுத்தி மதில் கட்டுறான், அகழிகள் கட்டுறான், நல்ல பாதைகள் அமைக்கிறான், வழிபாட்டு இடங்கள் கட்டுறான். இப்படி அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, இந்த செல்வந்தர்கள் எல்லாம் குடியேறி பிறகு இவங்க தங்களோட உற்பத்திகளை வேற இடங்களுக்கு விற்க ஆரம்பிக்கிறாங்க. வியாபாரம் ஆரம்பிக்குது. இந்த வியாபாரம் வெளிநாட்டு வியாபாரமாக மாறுகிறது. தங்களுக்கு தேவையான பொருட்களை வெளிநாடுகள்ல இருந்து என்ன பண்றாங்க, இறக்குமதி செய்யறாங்க. உதாரணத்துக்கு மட்பாண்டம், புடவை, மாலைகள், இப்படி எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, இறக்குமதி செய்யறாங்க. அப்ப இந்த முறைதான் பிரதான காலத்துல ஏழை பணக்காரன் என்ற தோற்றம் பெற்றது. இதுதான் என்ன செய்தது, நகரத்தை உண்டு பண்ணியது. சரியா, இப்படித்தான் நான் அன்னைக்கு கடைசியா படிச்ச விஷயம். இதோட சுருக்கமாகத்தான் இப்ப சொன்னேன். இதுல ஏதாவது கேட்க இருக்குதா பாருங்க, அவ்வளவும் இருக்கு இதுல. ஆம். சார், ஒரு மனிதன் அவன் மூளை வளர்ற வரைக்கும் அவன் ஒரு மனிதன்னா குறிப்பிட்ட காலம் தானே சார் வாழ்வார். அப்ப சார் எப்படி சார் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிய மனிதன் எப்படி சார் அவ்வளவு காலம் வாழ்ந்திருப்பான்? இல்ல, அது என்னன்னா, இப்ப ஒரே மனிதன் அவ்வளவு காலம் வாழ்றது இல்ல. ஒரே மனிதன் அவ்வளவு காலம் வாழ மாட்டான். சரி, அவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்வான். குறிப்பிட்ட வயதுல வந்தா இறந்துருவான் தானே. இப்ப சராசரியாக எங்களுடைய ஆயுட்காலம் நாங்க 100 வயசு தானே சொல்றோம். ஆனா 100 வயசு வரையும் யாராவது வாழ்றோமா? இல்ல தானே, குறைவு தானே.
அப்ப அவன் வந்துருவான். அந்த மனிதன் வாழ்ந்துட்டு வர்ற மனிதன் இறந்துருவான். அவனுக்கு அடுத்து வர்றான் தானே. இப்ப நாங்க இருக்கிறோம்னு சொன்னா நாங்க இறந்ததுக்கு பிறகு எங்களோட பிள்ளைகள் வளர போறாங்க தானே. அப்ப சார் எங்கள்கிட்ட இருக்கிற அந்த வளர்ச்சி, அந்த முயற்சி, நல்ல கண்டுபிடிப்புகள் அடுத்து வரவன் என்ன செய்வான் தானே, கண்டுபிடிப்பான் தானே. சார் அப்படித்தான் மாற்றம் ஏற்படும். ஒரே மனிதன் கண்டுபிடிக்கிறது இல்ல, அடுத்து வர்றவங்க என்ன செய்யறாங்க, கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கத்தான் நிறைய நகரங்களை உருவாக்குறாங்க, அப்படியே வெளிநாட்டு தொடர்பு வைக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு அந்த பொருட்களை இறக்குமதி செய்யறாங்க, எல்லாம் செய்யறது அவங்க. சரி, எப்ப விளங்குச்சா? விளங்குச்சு சார். தேங்க்யூ சார். சரி சரி, என்னன்னாலுமா டவுட்லாம் கேளுங்க, டவுட் எல்லாமே கேட்கணும். சரி, எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கேளுங்க. சரி, ஓகே. இதுதான் நாங்க அன்னைக்கு படிச்சோம். இன்னைக்கு நாங்க இதுவும் விளங்கப்படுத்திட்டேன் தானே, இதுவும் விளங்கப்படுத்திட்டேன். நாகரிக பரம்பலும் உலகு குறித்தான கொடை. சரி, பாருங்க, மக்கள் ஆரம்பத்தில் கிராமங்கள்ல வாழ்ந்தாங்க, பிறகு நகரங்களை அமைத்து அவற்றில் குடியிருந்தாங்க. இதை நான் அன்னைக்கு விளங்கப்படுத்தினான்னு தெரியல. அதை நான் அன்னைக்கு இந்த மட்டும் விளங்கப்படுத்தி நாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம். சரி, பாருங்க, நாகரிக பரம்பலும் உலகு குறித்தான கொடைகள். மக்கள் ஆரம்பத்துல கிராமங்கள்ல வாழ்ந்தாங்க. இதுதான் நாங்க ஆரம்பத்துல முதல்ல இருந்து இந்த பாடத்தின் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வர விஷயம். பிற்காலத்திலே நகரங்களை அமைத்து அவற்றில் குடியிருக்க தொடங்கினர். நாகரிகம் என்பது நகரமும் அதில் வாழும் குறிப்பிடத்தக்க சனத்தொகையை கொண்ட சமூகமும் ஆகும். இப்ப நாகரிகம்னு சொல்றது என்னது, நகரமும் அதில் வாழும் குறிப்பிடத்தக்க சனத்தொகையை கொண்ட சமூகமும் ஆகும். இந்த புராதன நாகரிகங்களில் வாழ்ந்த மக்கள் சமுதாயத்துக்கு பலவற்றை கொடையாக வழங்கியிருக்கிறாங்க. நிறைய விஷயத்த அவங்க செஞ்சிருக்காங்க விட்டுட்டு. இன்னைக்கு அன்னைக்கு நான் சொன்ன விஷயம், இன்னைக்கு நாங்க படிக்கிற நிறைய விடயங்கள், இந்த எழுத்து, இப்ப நாங்க இந்த எழுதுற எழுத்து இருக்கு தானே, இந்த எல்லாம் விட்டுட்டு போனவர்கள் இந்த பிரதான கால மனிதர்கள், நாகரிகம் வளர்ச்சி அடைந்த காலத்துள்ள மனிதர்கள். நம்ம கணிதத்துல படிக்கிற விஷயங்கள், வட்டத்தில் அன்னைக்கு சொன்ன வட்டத்துல 360 பாகை இருக்குன்னு சொன்னவங்க, கண்டுபிடிச்சவங்க இந்த மக்கள். சரியா, ஒரு மணித்தியாலத்துல 60 நிமிடம் இருக்கு, ஒரு நிமிடத்துல 60 செகண்ட் இருக்கு, கண்டுபிடிச்சவங்க அவங்க. இன்னைக்கு எங்களால மாற்ற முடிந்ததா? இல்ல. ஒரு மணித்தியாலத்துல 60 நிமிடம் இல்ல, 70 நிமிடம் இருக்குன்னு எங்களால சொல்ல முடியுமா? இல்லதானே. அப்ப கண்டுபிடிச்ச விஷயத்தை தான் இன்றைக்கும் நாங்க பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அது உலகிற்கு நிறைய விஷயத்த அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துட்டு போயிருக்காங்க. சரி, நாகரிகம் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டுமாயின் உலகில் உள்ள சில பழைய நாகரிகங்கள் பற்றிய தகவல்கள் அறிதல் வேண்டும். இதன் பொருட்டு மொசபத்தேமிய நாகரிகம், எகிப்திய நாகரிகம், சிந்து நதி நாகரிகம் என்பன பற்றிய சுவையான தகவல்கள் தான் இன்னைக்கு நாங்க படிக்க போறோம். சரி, நிறைய நாகரிகங்களை பற்றி நாங்க படிக்க போறோம். சரி, இந்த இதுல பிள்ளைகள் சரியா 7 மணினா 7 மணிக்கு 7:05க்கு முதல்ல ஜாயின்ட் ஆகுங்க. ஆனால் நாங்கள் படிக்கிறோம், விளங்கப்படுத்துற விஷயங்கள் நீங்களும் கேட்கணும் தானே. அதனால இல்லைன்னா முடிந்த வரை, ஏன்னா 7 மணிக்கு நான் 6:59 இன்னைக்கு நான் ஜாயின்ட் ஆகிறேன். சரி, இந்த நோம்பு காலம் முடிஞ்ச பிறகு வளமே அவங்களுக்கு 6 மணிக்கு தான். அப்போ 6 மணிக்கு நீங்க ஜாயின்ட் ஆயிடணும். இப்போ நோம்பு முடியும் வரை 7 மணினா 7:05க்கு முதலில் நீங்க ஜாயின் பண்ணணும். சரி, லேட்டாக நாங்கள் படிக்கிற விஷயங்கள் விடுபடும் தானே, விளங்காம இருக்குமே. அடுத்தது தொடர்ச்சியா கிளாஸ்ல இருக்கணும். ஏதாவது இனி இல்லைங்கிற மிக முக்கியமான காரணம் இருந்தா மட்டும்தான் நீங்க கிளாஸ் வந்து கட் ஆகலாம். சரியா, தொடர்ந்து கட்டாயம் கிளாஸ்ல இருங்க. ஏன்னா நிறைய விஷயம் படிப்போம். ஒரு கிளாஸ் விட்டாலும் அந்த நாளைக்கு படிக்கிற நிறைய விஷயம் இல்லாமல் போகும். சரி, அதனால ரொம்ப நிறைய விஷயங்களை நீங்க படிக்கணுமா இருந்தா எல்லாத்துக்கும் நீங்க ஜாயின்ட் ஆகி தான் ஆகணும். சரி, கட்டாயம் ஜாயின்ட் ஆகணும். சரி, இன்னைக்கு புதிதாக யாரும் வந்திருக்கீங்களா அப்படியே? எக்ஸ்கியூஸ் சார், புக் நீங்க அனுப்புனது வந்துருச்சா? ஆமா சார். ரைட், டவுன்லோட் ஆகி வந்திருக்கும் சார். உங்க கச்சாரே டவுன்லோட் பண்ணிருப்பா. சரி, வந்திருக்கிறேன் சார். என்ன பேருமா உங்களோட? யும்னா. எங்க ஊர்? யும்னா. பண்டாரவில. பண்டாரவிலை. இங்கே பத்துள்ள பண்டாரவிலை. உவா மாகாணம் தானே, உவா மாகாணம். சரி, இன்னும் பண்டார மழை பெய்யுதா, வெயில் அடிக்குதா? ரெண்டும் நடக்குது சார். மழை பெய்யுதா? எங்களுக்கு சரியான வெயில். மழை இல்ல, மழை இரவு நேரம் பெய்தா தான் உண்டு, சரியான மாதிரி வெயில் அடிக்குது எங்களுக்கு. சரி, ஓகே யும்னா, நான் பேசுற விஷயங்கள் விளங்குதா யும்னா? சார்
ஸ்கூல்ல அந்த பாடம் படிச்சிட்டீங்களா? ம். இல்ல. ஓகே, பரவாயில்ல, நாங்க படிப்போம். திருப்பி நான் இந்த 3ஆம் பாடம் முடிச்ச பிறகு திருப்பி 1ஆம் பாடத்தின் ரிவிஷன் தான் செய்வேன். சரி, 3ஆம் பாடம் முடிச்சு இந்த நாகரிகங்கள் படிச்சதுக்கு பிறகு திரும்ப 1ஆம் பாடத்துல இருந்து முழுமையாக ரிவிஷன் தான் செய்வேன். சரி, ரிவிஷன் செஞ்சுட்டு தான் திரும்ப 4வது பாடத்துக்கு போகணும். சரி, இப்ப நாங்க அடுத்த பக்கம் வர போறோம். முக்கியமான 1வது நாகரிகம் மொசப்பத்தேமிய நாகரிகம். இந்த மொசப்பத்தேமிய நாகரிகத்துல கொஞ்சம் விஷயத்த பார்த்துட்டு நாங்க 2ஆம் பாடத்துல உள்ள வினாக்களை செய்வோம். சின்ன வினாக்கள் கொடுக்க மறந்துட்டேன் உங்களுக்கு, அது செய்வோம். இதுல பாருங்க, இந்த மொசப்பத்தேமிய நாகரிகம் எங்க இருக்குன்னு பாருங்க. சரி, ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்துல இருக்கிற ஆசியாவுக்கு சொந்தமான ஒரு நாகரிகம். ஐரோப்பாவுக்கு சொந்தமான நாகரிகம் இல்ல, ஆசியாவுக்கு சொந்தமான நாகரிகம். சரி, இந்த நாகரிகம் ஆசியாவுக்கு சொந்தமானது. 4 நாகரிகங்கள்ல 3 நாகரிகங்கள் ஆசியாவுக்கு சொந்தமானது. ஒரே ஒரு நாகரிகம் மட்டும்தான் ஆப்பிரிக்காவுக்கு சொந்தமானது. அது நைல் நதி நாகரிகம் அல்லது எகிப்திய நாகரிகம் சொல்றதுதான் ஆசியாவுக்கு ஆப்பிரிக்காவுக்கு சொந்தமானது. இந்த மொசப்பத்திய நாகரிகம், சிந்து நதி நாகரிகம், சீன நாகரிகம் இது எல்லாமே ஆசியாவுக்கு சொந்தமானது. அப்போ உலகிற்கு பெற்றுக் கொடுக்கப்பட்ட நிறைய விஷயங்கள்ல எல்லாம் ஆசியாவுக்கு சொந்தமான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கு. சரி, இப்ப பாருங்க, இந்த மொசப்பத்தேமிய நாகரிகத்துக்கு ஒரு அறிமுகம் பார்க்க போறோம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, யூப்ரடிஸ் தைக்ரிஸ் நாகரிகம்னு சொல்றது. மொசப்பத்தேமிக்கு இன்னொரு பேர் தான் யூப்ரடிஸ் தைக்ரிஸ் நாகரிகம்னு சொல்றது. சரி, இந்த மொசப்பத்தேமிய நாகரிகம் அறிமுகத்துல பாருங்க, யூப்ரட்டிஸ் தைக்ரிஸ் நதி பள்ளத்தாக்கில் வளர்ச்சி அடைந்தது. அப்பிரதேசம் தற்போது ஈராக் நாட்டினுள் அடங்குகிறது. சரி, இன்னைக்கு அந்த பிரதேசங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? யுத்த சூழல், மத்திய கிழக்கு நாடுகள் யுத்த சூழல்ல யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற பிரதேசங்களாக இருக்கிறது. சரி, மொசப்பத்தேமியா என்பதன் கருத்து மொசப்பத்தேமியா என்பதன் கருத்து இரு நதிகளுக்கிடையே அமைந்துள்ள நாடு என்பதாகும். மொசப்பத்தேமியா என்பதன் கருத்து இரு நதிகளுக்கிடையிலே அமைந்துள்ள நாடு என்பதாகும். மேற்கூறப்பட்ட இரு நதிகளுக்கிடையே மொசப்பத்தேமியா அமைந்துள்ளது. இந்த நாகரிகம் கிமு 3100க்கும் 2003க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் நிலவியது. அதாவது இந்த நாகரிகம் நிலவிய காலப்பகுதி இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு நிலவி இருக்குது. சரி, அப்ப மொசப்பத்தேமிய நாகரிகத்துக்கு இன்னொரு பெயர் யூப்ரடிஸ் தைக்ரிஸ் நாகரிகம். 2 நதிகளுக்கு இடையில காணப்பட்ட நாகரிகம் தான் சொல்றது. என்ன சொல்றது? மொசப்பத்தேமியா 2 நதி. மொசப்பத்தேமியா என்னன்னு கேட்பாங்க சில நேரம். மொசப்பத்தேமியா என்றால் என்ன? 2 நதிகளுக்கு இடையில் அமைந்த நாகரிகம், அதான் மொசப்பத்தேமியான்னு சொல்லி சொல்றது. சரியா, இந்த பந்திய இந்த அறிமுகத்தை பார்த்துக்கொள்ளுங்க. அந்த ஆண்டு பாருங்க, 3100க்கும் 2900க்கும் இடைப்பட்ட காலம். இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த நாகரிகம் என்ன செஞ்சிருக்குது? தோற்றம் பெற்றிருக்குது. அப்படியே பணியை பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஒன்று இருக்குது. இது களிமண்ல எழுதப்பட்ட ஒரு தட்டு. களிமண்ணை தட்டி அதுல குச்சினால ஒரு காஞ்ச அல்லது பச்சை ஒரு குச்சி கம்பு எடுத்து அதுல என்ன செஞ்சிருக்காங்க? இதை வரைஞ்சிருக்காங்க. இது என்னத்தை காட்டுதுன்னு சொன்னா, நிலத்தை உழும் விதத்தை காட்டும் ஒரு பழைய மொசப்பத்தேமிய களிமண் தட்டு தான் இது. மொசப்பத்தேமிய நாகரிகத்துக்கு உரிய ஒரு களிமண் தட்டு. சரியா, இந்த அறிமுகத்தின் ஒருத்தர வாசிச்சுக்கொள்ளுங்க பிள்ளை. ஒரு முறை அறிமுகம், இந்த மேல அறிமுகம் இருக்கு நான் சொன்னேன், அதை ஒருத்தரம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா, பாருங்க, பாத்தீங்களே இந்த படம் சில நேரம் கொடுத்து, இந்த படத்தை கொடுத்து ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கலாம். இந்த குறிப்பிடப்படும் படம் அல்லது உரு எந்த நாகரிகத்தோடு தொடர்புப்பட்டதுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். சரியா, அப்ப இது தொடர்புப்பட்டது எந்த நாகரிகம்? மொசப்பத்தேமிய நாகரிகத்தோடு தொடர்பு. அதுக்கு கீழே உள்ள நோட்ஸை பாருங்க. இந்த மொசப்பத்தேமிய நாகரிகத்தில் அடங்கும் முக்கிய நகரங்களை சூழ்ந்து வாழ்ந்த விவசாயிகள் விவசாயத்திலும் மிருக வளர்ப்பில் இங்க இருக்கிற மக்கள் என்ன செய்யறாங்க? விவசாயம் என்ன செய்யறாங்க? அவங்க என்னத்தை செய்யறாங்கன்னு சொன்னா விவசாயம், அதோட சேர்த்து
மந்தை வளர்ப்பு அல்லது மிருக வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்பிரதேசங்களில் மழை குறைவாக காணப்பட்டமையால் அவர்கள் ஆற்று நீரை கால்வாய்கள் மூலம் கொண்டு சென்று தமது பயிர்ச்செய்கைக்கு பயன்படுத்தினர். அந்த பிரதேசங்கள்ல மழை குறைவாக காணப்பட்டனால ஆற்று நீரை கால்வாய் மூலம் கொண்டு சென்று தமது பயிர்ச்செய்கைக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. பயிர்ச்செய்கைக்கு தகுந்த விதத்தில் நிலத்தை தயார் செஞ்சிருக்கிறாங்க. இது நான் பிடிஎஃப் இருக்கு பிள்ளைகள், நான் அடுத்த கிளாஸ்ல வந்து பிடிஎஃப் போடுறேன். சரி, ஆமாம், இன்னைக்கு டைம் இருக்காது, நாங்கள் கேள்வி செய்யறதுனால அடுத்த கிழமை நாங்கள் இந்த படித்த விஷயத்தை இந்த படங்களோட பார்ப்போம். அப்போ அது பிடிஎஃப் கொஞ்சம் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், கலராக இருக்கும். அவங்க விவசாயம் செஞ்சது, நீரை கொண்டு போன படங்கள் எல்லாம் இருக்கு. சரி, இதன் பொருட்டு பாருங்க, மிருகங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கு நாங்கள் விவசாயம் செய்யறதுக்கு இயந்திரங்களை பயன்படுத்துறாங்க. எல்லா தேவைகளுக்கும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுது. ஆனா பிரதான காலத்துல என்ன செஞ்சிருக்காங்க, மிருகங்களை பயன்படுத்தி தான் வயல் உழுகிறது இல்லையா, பொருட்களை கொண்டு செல்றது, எல்லாத்துக்கும் மிருகங்கள். அந்த பாருங்க மேல படத்துல ஒரு நிலத்தை உழுகிற மாதிரி காட்சி, ஒரு மிருகம் இருக்குது, ஏற்கலப்பை போட்டிருக்க மாதிரி இருக்கா, ஒரு காட்சி இருக்குதானே, அதான் இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. கட்டி வச்சுதான் உழுவாங்க. பார்த்துருப்பீங்க தானே சில நேரம் இந்த அம்பாறை, மட்டக்களப்பு, அப்படியே கல்முனை, அனுராதபுரம், பொலனறுவை, இந்த பிரதேசங்கள்ல குருநாகல் இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா நேர்ல பார்க்கவும் இருக்கும், படத்துலையும் பார்த்துருப்பீங்க. பிரதான கால படம், பழைய படங்கள் எல்லாம் இதை நீங்க பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு பெரும்பாலும் இந்த மாடை வச்சு நிலம் உழுகிறது பெரிய நிலங்கள்ல இல்ல, சிறிய விவசாயிகள் சிறிய நிலங்கள்ல அந்த எருமை மாடுகளே அல்லது மாடுகளை வச்சு நிலம் உழுறாங்க. ஆனா பெரிய 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 நிலம் வச்சிருக்காக்கள் இன்னைக்கு எருமை மாடுகள் பயன்படுத்துறது இல்ல, அவங்க நேரடியாக இயந்திரத்தை பயன்படுத்துறாங்க. வேலை லேசு, ஆனா நிலம் பாதிக்கப்படும், வேலை இலகு. சரி, அது வேலை இலகுக்காக அந்த வேலையை செய்யறாங்க. கீழே பாருங்க, ஆற்று நீரை கால்வாய்கள் மூலம் கொண்டு கொண்டு சென்று தமது பயிற்சிக்கு பயன்படுத்தியிருக்காங்க. பயிற்சிக்கு தகுந்த விதத்தில் நிலத்தை தயார் செஞ்சிருக்கிறாங்க. இதன் பொருட்டு மிருகங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. மேலும் உலோகத்தால் செய்யப்பட்ட கலப்பை, கல்லால் செய்யப்பட்ட மண்வெட்டி என்பன பயன்படுத்தப்பட்டன. அங்கு பயிரிடப்பட்டவைகளில் தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் என்பன அடங்கும். கோதுமை, பார்லி என்பன அவர்களால் பயிரிடப்பட்ட முக்கிய தானியங்கள் ஆகும். சரி, கோதுமை, பார்லி எல்லாமே அவங்களால பயன்படுத்தப்பட்ட முக்கிய தானியங்களாக சொல்லப்படுகிறது. சரி, இது பிரதான காலத்துல மெசொப்பொத்தேமிய நாகரிகம் அல்லது யூப்ரதீஸ் தைகிரிஸ் நாகரிகத்துல வாழ்ந்த மனிதன் பின்பற்றிய சில நடைமுறைகள். ரைட், இந்த படத்துக்கு எழுத பாருங்கம்மா, மெதுவா வாசிக்கொள்ளுங்க. இப்ப எல்லார் கையிலையும் புத்தகம் இருக்கு, நோட்ஸ் இருக்கு, நான் பிடிஎஃப் போட்டிருக்கேன்னு வாசிக்கொள்ளுங்க. சரி, சஞ்சனா மைக் ஆன்ல இருக்கு, எதுவும் கேட்கணுமா? ஆமா, சரி, விளங்குச்சுட்டானே? எல்லாம் விளங்காம இருக்கா? இல்ல இந்த பக்கம் பாருங்க, இது மேலுள்ள பாருங்க, பிரதான ஊர் நகரில் அமைந்துள்ள மெசொப்பொத்தேமிய சிகுராத் ஆலயம். அந்த மெசொப்பொத்தேமிய மக்களும் கடவுள் வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்களுக்குரிய ஒரு ஆலயத்தினுடைய படம் தான் மேல காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இப்படியான ஆலயங்களை அந்த காலத்துல அவர்கள் அமைத்திருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கிறது. மெசொப்பொத்தேமிய மக்கள் இயற்கையை தெய்வமாக கருதி வழிபட்டிருக்கிறாங்க. இயற்கையை வழிபட்டிருக்காங்க. இன்னைக்கு நாங்க இயற்கையை வழிபடுறோமா? இயற்கை நாங்க வழிபடுறோமா? ஆமா, ஏன் வழிபடுறது இல்ல? சூரியன் நீங்க வழிபடுறீங்க இல்லையா? பொங்கல் வைத்து வழிபடலையா? தைப்பொங்கல் விளங்கலாமா? நீங்க போட்ட பிடிஎஃப் குரூப்ல வரல. இல்லையே, வந்திருக்கணுமே. வந்துருக்கேன் சார். யாருக்கு வந்திருக்குது? இருக்கு சார். உங்களுக்கு கவரேஜ் இல்ல சார். வந்திருக்கு சார். வரும்மா, குரூப்ல இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணணும். குரூப்ல காட்டி இருக்கும், நீங்க அதை டவுன்லோட் பண்ணி விட்டீங்கன்னா வந்துடும்.
பாடம் முடிஞ்சதுக்கு பிறகு டவுன்லோட் பண்ணுங்க. குரூப்புக்குள்ள இருக்கும். ஒவ்வொருத்தரும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளணும். அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் தானே. அது உங்களுக்கு தெரியுமே. உங்களுக்கு தான் தொழில்நுட்பம் எங்களை விட அதிகமாக தெரியுமே. சரி, வந்துடும். சிவிக்ஸ் பாடம் தான் வந்திருக்குது. இல்லையே, நான் ஹிஸ்டரி போட்டனே. சரி, ஓகே, பார்ப்போம். பாருங்க, வரும். வராதவங்களுக்கு வந்துடும். கவரேஜ் இல்லாட்டியும் சில நேரம் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சரி, பாருங்க. இப்ப இயற்கை என்ன செய்யறாங்க? தெய்வமா வழிபட்டு இருக்காங்க. வந்திருக்கும். ரைட். பாருங்க, மழை, காற்று, வெள்ளம் என்பன தெய்வங்களாக கருதப்பட்டு வணக்கத்துக்கு உரியவை ஆகின. ஏன் அவங்க வழிபட்டாங்கன்னா, அந்த மனிதன் அப்பதானே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறான். அவனுக்கு மழை, காற்று, வெள்ளம் இவற்றை கட்டுப்படுத்தும் அளவுக்கு அவன் அறிவு வளரல. அதை கட்டுப்படுத்த முடியலைங்கிற நேரம் அவன் தன்னால எதை கட்டுப்படுத்த முடியலையோ அதை அவன் கடவுளாக பார்க்கறான். சரி, அப்ப மழையை அவனால கட்டுப்படுத்த முடியல, வெள்ளத்தை அவனால கட்டுப்படுத்த முடியல, காற்றை அவனால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு அவன் என்ன செய்யறான்? அவற்றையெல்லாம் வழிபடுறான். அதுதான் அவன் செஞ்ச வேலை. பிறகு அவற்றை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சதுக்கு பிறகு அந்த வழிபாட்டு முறை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது? குறைந்து விட்டது. ஆனா இன்னைக்கு நாங்க இன்னும் மழையை வழிபடுறோம் இல்லையா? சூரியனை வழிபடுறோம், சந்திரனை வழிபடுறோம். இருக்குதானே? பொங்கல் வைக்கிறோம், சந்திரன் வழிபாடு இருக்குதானே? எல்லா இடத்துலயும் இன்னைக்கு இருக்குது. இப்ப நிறைய விவசாயிகள் வழிபடுறாங்க தானே, இந்த இயற்கையை வழிபடுறாங்க தானே. இப்போ வழிபாட்டு முறை இல்லைன்னு இல்லை, இன்னைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. சரி, அப்ப அவ்வாறான இயற்கைக்கு உரிய தெய்வங்களை திருப்திப்படுத்தவே தாம் வாழ்வதாக அவர்கள் கருதுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க அந்த மக்கள். இயற்கைக்கு வழிபடுன்னு சொன்னா அதுல மிருகங்களும் வருமா சார்? ஆமா, பெரிய மிருகங்களை வழிபட்டிருக்கலாம். பெரிய பெரிய மிருகங்கள் அது அந்த ஆனா இந்த பகுதியில இல்லாம பொதுவாக பழைய காலத்துல, ஆரம்ப காலத்துல என்ன செஞ்சாங்கன்னா, எதை அவங்க பயப்படுறாங்களோ அதெல்லாம் வழிபட்டாங்க. உதாரணத்துக்கு பெரிய மரங்கள், பெரிய கற்பாறைகள், மலைகள், சரி, பெரிய விலங்குகள், இது எல்லாத்தையுமே பயந்தான். அவன் தன்னால அவற்றை கட்டுப்படுத்த முடியாதுன்னு எதை நினைக்கிறானோ அவ்வளவையும் அவன் வழிபட்டான். சரியா? பிறகு அவன் மனிதன் அறிவு வளர்ச்சி அடைய எல்லாத்தையும் கட்டுப்படுத்த ஆரம்பிக்க என்னால முடியும், எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியுது தானே. கட்டுப்படுத்த முடியுங்கிற நேரம் அந்த வழிபாட்டு முறை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது? இல்லாமல் நம்ம இந்த நாகரிகத்துக்கு அவன் பழக ஆரம்பிச்சுட்டான். சரியா? அப்புறம் வேறு 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 தெய்வங்களாக அப்படியே அவன் என்ன செய்தது? தோற்றம் பெற்றது. சரி, இப்ப நாங்க படிக்கிறது ஒரு நாகரிகம் தோற்றம் பெற்ற காலம் தானே. அவன் அப்பதான் வளர்ச்சி அடைகிறானா இருந்தா அவனுடைய நிலை அப்பதான் என்ன செய்யுது? மாறுது. அதனாலதான் ஆரம்பத்துல அப்படி இருந்தான், இப்ப அவன் மாறி இருக்கான்னு சொல்லி படிக்கிறோம். இது பாருங்க, ஒரு கப்பல். இது நாங்க இப்ப கப்பல்னு சொல்றது இல்லை தானே. இது நாங்க சொல்றோம் தோணி இல்லையா? தோணின்னு தான் சொல்றது. சாதாரண ஒரு படகுண்டு தானே இது. ஆனா அந்த காலத்துல செஞ்சிருக்காங்க மெசொப்பொத்தேமிய நாகரிகத்தை சேர்ந்த கப்பல். அப்ப அவங்க கடல்ல, நீர்ல பயணம் போயிருக்கிறாங்க. எந்த நதியில? மெசொப்பொத்தேமியா, யூப்ரடிஸ் தைக்ரிஸ் நதியினூடாக அவங்க வியாபாரம் செஞ்சிருக்காங்க, போக்குவரத்து செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் அந்த கப்பல்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, ஆறுகளில் பயணம் செய்யும் சிறு கப்பல்களில் வர்த்தகம் செய்வதில் மெசொப்பொத்தேமிய மக்கள் திறமை உடையவர்களாய் இருந்தனர். உணவு பான வகைகளையும் ஆடை ஆபரண வகைகளையும் கப்பல்கள் எடுத்து சென்றனர். அவங்க வியாபாரம் செஞ்ச பொருட்கள் பாருங்க, உணவு, பான வகை, ஆடை ஆபரண வகைகள், இதெல்லாம் அந்த கப்பல் என்ன செஞ்சிருக்காங்க? எடுத்துட்டு போய் வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க. தெய்வங்களை மட்டும் பார்த்துட்டு நாங்க கேள்விக்கு போவோம். நாங்க அடுத்த கிழமை மிச்சத்தை படிப்போம். இந்த கோயில்ல பாருங்க, அவங்க அமைச்ச அந்த சிகுராத் ஆலயத்துல கடவுள் குழுவின் தலைவராக திகழ்ந்திருக்கார் அணு என்ற பெயரால் அறிமுகமான கடவுள். இது மெசொப்பொத்தேமியா. நம்ம யோசிக்க கூடாது இங்க வேற கடவுள்னு சொல்லி. இது மெசொப்பொத்தேமியா, அங்க உள்ள கடவுளை தான் நாங்க படிக்கிறோம். அது மிக முற்பட்ட காலத்துல, கிறிஸ்துக்கு முற்பட்ட காலத்துல, இன்றைக்கு 5000 வருடத்துக்கு முன்னுக்குள்ளதான் நான் படிக்கிறேன். அப்ப அங்க மெசொப்பொத்தேமியாவில அவங்க கடவுளாக பார்த்தது அணு. கடவுள் குழுவின் தலைவராக திகழ்ந்தவர் அணு என்ற பெயரால் அறிமுகமான கடவுள். பூமிக்கு அதிபதியான கடவுளாக என்கிகி என்பவர் கருதப்பட்டார். பூமிக்கு அதிபதியான கடவுளாக என்கிகி என்பவர் கருதப்பட்டார். என்லிலி என்ற பெயரால் வழங்கப்பட்ட கடவுள் காற்றுக்கும் விவசாயத்துக்கும் அதிபதியாக கருதப்பட்டார். என்லிலி, இந்த 3 பேர் கடவுளோட ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது ஒன்வேர்ட் ஆன்சர் கேள்வியிலையும் பாட்டுலையும் வரும். பூமிக்கு அதிபதியான கடவுளாக கருதப்பட்டவர் யார்? அல்லது என்கிகி என்ற கடவுள் எதற்கு அதிபதியாக கருதப்பட்டார்? இப்படி மாறி கூட கேள்வி கேட்கலாம். அப்ப இது நீங்க உங்களுக்குள்ள ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். விவசாயத்துக்கும் அதிபதியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க கடவுளுக்கு ஒவ்வொன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறோம் தானே. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு துறைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வழிபடுறோம் தானே இன்றைக்கும். அதே மாதிரி அந்த காலத்துல இருந்து வந்த விஷயங்கள் தான் அது. இவங்க பயன்படுத்தியது
அதை தான் நாங்களும் என்ன செய்யறோம் இன்றைக்கு பயன்படுத்துறோம். அது ஊருக்கு ஏற்ற மாதிரி அல்லது பிரதேசத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்தது மாறுபடுது. பாருங்க, மெசொப்பொத்தேமியாவில் அனைத்து நகரங்களிலும் அந்நகரத்துக்குரிய ஒரு கடவுள் இருந்ததாக கூறப்படுது. ஒரு நகரத்துக்கு ஒரு கடவுள் இருந்திருக்காங்க. ஒரு நகரத்துக்கு ஒரு கடவுள்னா அந்த பிரதேச மக்கள் அந்த கடவுளை என்ன செய்வாங்க, வழிபடுவாங்க. கடவுளை வழிபட அமைக்கப்பட்ட ஆலயங்கள் சிகுராத் எனப்பட்டதான் மேல உள்ள படம். அந்த ஆலயங்களில் இருந்த குருமாருக்கு சமூகத்தில் முக்கிய இடம் அளிக்கப்பட்டது. அந்த குருமார் சமூகத்துல மதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, கடவுள் ஆலயங்கள் இருக்கவங்க முக்கியத்துவம் கொடுத்து மதிக்கப்படுறாங்க தானே மக்களால. அதே மாதிரி அந்த காலத்துல அவங்க என்ன செய்யப்பட்டிருக்காங்க, மதிக்கப்பட்டிருக்காங்க. சரியா? இது இன்றைய நாளைக்குரிய விஷயம். இன்னும் மெசொப்பொத்தேமியா சம்பந்தமா எனக்கு கொஞ்சம் படிக்க இருக்குது. அதை நாங்க சரி முன்னுக்கு போயிட்டு கொஞ்சம் விஷயம் தான் இருக்குது. அதை நாங்க அடுத்த கிழமை படிப்போம். இதெல்லாம் கொப்பி எடுத்துக்கோங்க பிள்ளைகள். இதுல ஏதாவது கேட்க இருந்தா குயிக்கா கேட்டுருங்க. இதுல சொன்னவங்க விளங்குச்சா? நீ புதுசா வந்தாங்க யும்னா, உங்களுக்கு ஓகே விளங்குச்சா யும்னா? வேற யாரும் விளங்காம இருக்கிறீங்களா? நான் வேகமா சொன்ன மாதிரி எதுவும் இருந்ததா? எனக்கு வேகமா புக்ல வந்து 8 தெய்வம் வந்து மழை, காற்று, வெள்ளம்னு போட்டிருக்கு. அதுல சூரியன், சந்திரன் எல்லாம் வரும் தானே? எல்லாம் இயற்கை தெய்வம் தான். அதையும் நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். ஆனா ஆமா, அதை எழுதலாம், பிரச்சனை இல்லை. நாடுகளையும் சூரிய சந்திரனுக்கு முக்கியத்துவம் எல்லாத்தையும் சரி, ரைட். வேற ஏதாவது? நான் புக்கை போடட்டா? பேப்பரை போடுறேன். என்ன கடைசி என்ன கேள்வி செஞ்சிருக்கீங்க பிள்ளைகள்? சார் நீங்க கடைசியா அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பவே இல்லை சார். முதலாவது பாடம் தானே, இந்த மாதிரி தான் இரண்டாவது பாடம். இரண்டாவது ரெண்டாவது பாடத்துல 3 கேள்வி கோடு 3 போடுறதுல அதான் செஞ்சிருக்கிறோம். ஒன்றெல்லாம் விவசாயத்தினால வகுப்புல செஞ்சிருந்தோம் சார் பயிற்சி. சரி, நான் ரெண்டாவது பாடத்தை அனுப்புறேன். மூணாம் பாடம் செஞ்சோம் சார். சரி, நீங்க மூணாம் பாடத்தை செய்வோம். ரெண்டாம் பாடத்தை நான் இப்ப பாட முடிய குரூப்ல போட்டு அந்த சாருக்கு அறிவிச்சுடுறேன். மூணாம் பாடத்தை செய்வோம். பகுதி கொஞ்சம் 2 நேரம் செய்வோம். பகுதி 2 செய்வோம். பார்ட் 1 அனுப்புறேன். இதை செய்யுங்க. பார்ட் 2 எழுதி செய்யுங்க பிள்ளைகள். நாகரிகம் என்றால் என்னன்னு இருக்கு, அதுல எழுதுங்க. சார் 2 கேள்வியுமா? இல்ல, இது எழுதுங்க. பார்ட் 2ல உள்ள கேள்வி மட்டும் எழுதுங்க. பார்ட் 1 நான் இதை பாடம் முடிஞ்சேன்னா பார்ட் 1 அனுப்பி விடுறேன். இந்த 2 பார்ட் 2 கேள்வி சார். முதல் 2 எழுதுங்க. அடுத்த பக்கம் இன்னும் இருக்கு. இது 2 எழுதுங்க முதல்ல. சார் எழுதியாச்சு. விட எழுதுங்க. அப்துல் காதிர் ஸ்கிரீன்குள்ள கோடு போடக்கூடாதுன்னு தெரியாத உங்களுக்கு? சார் ஒண்ணு போடுறீங்களா? எழுதுங்க. விட எழுதுங்க. விட எழுதிட்டு அடுத்து போ.
சரி, அது ரெண்டும் ஓகேயா? நான் உள்ளுக்கு வந்துட்டேன் இப்ப. எழுதத்தானே இருக்கு. எழுதிட்டேன் சார். ஓகே. விடை எழுதினவங்க இந்த 3வது கேள்வி எழுதுங்க. சார் இந்த பேப்பர் நீங்க குரூப்ல போட்டீங்களா பிரிண்ட் எடுக்க? இல்ல போடல. போடல. சார் இதுல பிடிஎஃப் போட்டுக்கானா அது வருது இல்லப்பா நம்மளுக்கு. என்ன புக் போட்டிருக்காங்களா? எது போட்டிருக்கேம்மா? வரலாறு பிடிஎஃப் சார். இந்த பிடிஎஃப்பா? இந்த பிடிஎஃப் நான் போடலையே. இது இல்ல சார் புக். புக் வரும், புக் டவுன்லோட் ஆகும். புக் டவுன்லோட் போடுங்க, கொஞ்சம் லேட் ஆகி டவுன்லோட் ஆகும். கவரேஜ் வந்தது டவுன்லோட் ஆயிடும். அப்படி இல்லைன்னா நீங்க புக் ஒன் நெட்ல டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அது இன்னும் லேசு, குயிக்கா டவுன்லோட் ஆயிரும். நான் போட்டது டவுன்லோட் ஆகலைன்னு சொன்னா நீங்க குயிக்கா ஒரு புக் ஒன் டவுன்லோட் பண்ணலாம். நெட்ல பாத்தீங்கன்னா சரி, தக்ஷலா அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க அடிச்சுக்கொள்ளலாம். அடிச்சுட்டா குயிக்கா எடுக்கலாம். சரி, இந்த கேள்வியெல்லாம் எழுதி கொள்ளுங்க. சார் ஒருக்கா இந்த பேப்பரை குரூப்ல போட்டு விடுறீங்களா பிரிண்ட் எடுக்கிறதுக்கு? குரூப்ல இந்த பாடத்தை முடிச்சிட்டு போடுறேன்ப்பா. பாடம் முடிச்சதுக்கு பிறகு போட்டு விடுறேன். சரி, நான் இப்போ 2வது பேப்பர் போடுவேன். 2வது பேப்பர் இன்னைக்கு போட்டு விடுறேன். நான் பாடம் முடிச்சிட்டு இருந்தானே, முடிச்சதுக்கு பிறகு எடுத்தா நல்லா. சரியா? பார்ட் 2 பார்ட் 2 நாங்க செஞ்சுட்டே போவோம். பார்ட் 2 மட்டும் நீங்க பேப்பரை பிரிண்ட் எடுத்து செஞ்சுட்டா போதும். ஓகே. சரி, சார் ஆன்சர் பண்ணுங்க.
எழும் எழுதிட்டீங்களா? எஸ் விட எழுதிட்டீங்களா? இது எழுதுறோம் சார் எழுதுறோம் எழுதுங்க எழுதுங்க. முடிந்த பிள்ளைகள் எழும் விட எழுதிட்டீங்களா? ஓகே, எழுதி கொள்ளுங்க. இந்த பாட்டு பாருங்க. விடை எழுதுறதோட இந்த கேள்வி எழுதி கொள்ளுங்களேன். இந்த கேள்வி எழுதி கொள்ளுங்களேன். சார் 8 இருந்து 15 வரைக்கும் மேல இல்ல, கீழே நான் கடைசி எனக்கு படிக்கல தானே. ஓ, எழுதலாம். 15 வரையும் எழுதுங்க, பரவாயில்ல. டைம் இருக்குமோ தெரியல. 15 வரையும் எழுதுங்க. படிச்சதுக்கு விடை எழுதிட்டு வாங்க. மிச்சத்தை அடுத்த கிழமை படிச்சதோட உங்களுக்கு விடை தெரியும். நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, எழுதி கொள்ளுங்க. சார் 8வது கேள்வியில அந்நாகரிகம் தோன்றி நதிக்கரைகள் எவை? 8ஆவதா? ஓ சார். நாம மெசொப்பொத்தேமியா என்பதன் பொருள் யாது? இரு நதிகளுக்கு இடைப்பட்டது. அந்நாகரிகம் தோன்றிய நதிக்கரைகள் 2, யூப்ரட்டிஸ், தைக்ரிஸ். இருக்கே புக்ல நான் விளங்கப்படுத்துறேனே. இருக்குதானே? ரோமா,
எதுவும் கேட்கணுமா? எழுதிங்களா 15 கேள்வியும்? இல்ல இல்ல சார். எழுதிக்கொள்ளுங்க. இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட் வச்சுக்கொள்ளுங்களேன். எடுத்துட்டு அடுத்த கிழமை எழுதிட்டு வாங்க. அடுத்த கிழமை வரும்போது இரண்டாவது பிடிஎஃப் சொல்லுங்க. இரண்டாவது பிடிஎஃப் இப்போ நான் போடுறேன், அதையும் பிரிண்ட் எடுத்து அதையும் செய்யுங்க. அதாவது கேட்க இருக்குதா? சார் நீங்க வாட்ஸ்அப்ல புக்கையா போட்ட நீங்க? ஓ, தான் போடுறேன். சார் புக் இருந்தா புக் கேட்டவங்களுக்கு புக்கை போட்டேன். இப்ப நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஒன்று போடுவேன். ரெண்டாவது பாடல் புக் இருந்தால் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. புக் இல்லாதாக்கள் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. பிடிஎஃப் நான் இப்போ போடுறேன், அது எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. எடுத்துட்டீங்களா பிள்ளை? இல்ல சார். எடுத்துட்டீங்களா? நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிஎஃப் போடுறேன். ரெண்டாவது பாடம் நாங்கள் படிச்சு முடிச்சுட்டு அதை முழுமையா செய்யுங்க. சரியா? சரி சார். ஓகே, குட் நைட். Thank you, sir. Good night, sir. Good Bye. night, sir. Bye, sir. God bless you, Good sir. night, sir. Bye. ஓகே, Thank குட் you, நைட். guys. Good night, sir. Bye. Good